ஹாஸ்பிட்டலில் சீரியஸ் அப்படின்னு சொல்லணும். அப்போ தான் தெரியும் பக்திலாம் வந்து ஆண்டவருக்கு இனிமேல் நான் அப்படி இருப்பேன், அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன். நல்லா வீட்டுக்கு வந்துட்டா அவ்வளோதான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ பரிசுத்தாவின் வல்லமையில் நல்ல உற்சாகமா நல்லா பாடணும். சத்தம் வெளியே என்னடா இது இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் மீட்டிங் ஏதோ நடக்குதுன்னு அங்கே பக்கத்தில் சொல்லணும். அவங்களுக்காக பாடுவோம். 4 பேர் இன்னும் சபையில் என்ன பரிசுத்தாவின் நிறையறாங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? ஆண்டவர் மையப்படுத்த பாடுங்க. அவங்க இவங்களுக்காக அல்ல. சொல்றது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வேண்டும். தேவனை மையப்படுத்தி பாடுங்க. பெரிய பாடுறதே இல்லை. ஏன்னா குழந்தை வச்சுங்கிறேன் பாப்பா. நிறைய பேர் பாப்பாவே சாக்கா போயிருங்க. ஆண்டவர் வந்து சொன்னா கூட பாப்பா பாப்பா நீட்டே போயிடுவாங்க பிறகு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதிகாலையில் எழுந்து துதிக்கணும், ஆண்டவர் மையப்படுத்தணும். சரி, இப்பொழுதும் நம்ம இன்னொரு அடி பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்தோம். ஏற்கனவே பாடின பாட்டே பாடல. ஏன்னா பாட்டே தெரியாத பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ மறுபடியும் அதே அடி பாடுவோம், உற்சாகமாய் பாடுவோம், நல்லா கரம் தட்டி பாடுவோம். இந்த பாட்டு பாடி முடிந்த பிறகு நாங்கள் சொல்லணும், ரொம்ப அருமையாக கைத்தட்டினாங்க. இப்போ போன இதுக்கு முன்னாடி பாடும்போது கைத்தட்டாதவங்களெல்லாம் நான் இப்போ கவனிப்பேன். கைத்தட்டாதவங்க, பாடாதவங்க, அவங்க எப்படிங்கிறாங்க பார்த்துட்டு தான் நல்ல ரிசல்ட் சொல்லணும். என்ன பண்ணுறது? ஓகே, ப்ரைஸ் எல்லாம் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, எங்கே ஆவியே, ஜீவநதியே, கம்பி கம்பிடா. ஊற்று தண்ணீரே, ஒவ்வொரு இணையங்களை இறங்கி வந்ததற்கு தடையாயிருக்கிறதெல்லாம் ஆண்டவரே உணர்த்துங்க, பேசுங்க.
ஆண்டவரே, கடினமான இருதயத்தை உடையுங்க, கல்லான இருதயத்தை உடையுங்க, சரியான இருதயத்தை தாருங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. மீண்டும் எல்லாரும் உற்சாகமா கரங்களை ஒரு நிமிஷம் தட்டும். நான் ஸ்டாப் அப்படின்ற வரைக்கும் 1 2 3 பரிசுத்தாவி நிரம்புறதை யாருன்னா நிரம்புறதை பார்த்துக்கிறீங்களா? கை தட்டி நல்லா பரிசுத்தாவி நிரம்புவாங்க பார்த்துக்கிறீங்களா? பார்த்துருக்குறோம். நாங்களே பரிசுத்தாவி அப்படிதான் பண்ணியிருக்கிறோம். யாரும் ஒன்றுமே சொல்லலையே. பரிசுத்தாவி உங்க மேல இறங்கிட்ட பிறகு எப்படி கை தட்டுவீங்கன்னா அது வித்தியாசமா இருக்கு. முழு பலத்தோடு கையெல்லாம் வீங்கணும் அந்த மாதிரி. யாரும் சொல்லி கொடுத்து வந்துடுறாங்க. எல்லாரும் சொல்றதெல்லாம் நீங்க கேட்காதீங்கடி, கேட்காதப்பா, நான் சொல்றது கேளு. அந்த மாதிரி தான் யாரோ சொல்லி கையே தட்ட மாட்டேங்கிறாங்க. சரி, பிசாசு அவங்களுக்குள்ள இருந்தா என்ன பண்ணுங்க? பிசாசு அவங்களுக்குள்ள வாசம். சரி, இப்போ பரிசுத்தாவி பெற்ற மாதிரி எல்லாரும் உற்சாகமா கை தட்டுவோம். கை தட்டு, கை சொல்லா நல்லா கட்டு. ஆமே, எல்லாம் இன்னும் எவ்வளவு கட்டு, எவ்வளவு கட்டு. கை சொல்லா கட்டு, கட்டு, கை சொல்லா, கை சொல்லா, கை சொல்லா, கை சொல்லா. ஹalleluya, சோதனை சோதனை கட்டுங்க. ஹalleluya, ஆமென். கை சொல்லா. நல்லா உட்காரலாம். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க எல்லாரும் ஒரு சிலரை தவிர மற்ற எல்லாருமே, அதாவது ஒரு வேலை உள்ள இப்போ 55 60 பேர் இருக்கிறோம் கிட்ட பசங்களோட சரி. அதில் ஒரு 15 பேர் தவிர மற்ற எல்லாரும் உற்சாகமாக இருந்தீங்க. 10 பேருக்கு மேலே அசையில. அதனால் நல்லா பாடுறவங்க, நல்லா கைத்தட்டி, நல்ல ஆவில் நிறையவங்களுக்கும் ஒரே வார்த்தை தான் சொல்ல முடியுது. இதில் தூக்கம் வேற, சூப்பர் தூக்கம் அடிக்கிறாங்க. தூக்கம் ஒரு பக்கம் பின்னுது. பிசாசு பலமா உட்கார்ந்தா தான் தேவ சமூகத்தில் தூங்குவாங்க. அவங்களுக்குள்ள அவங்களுடைய கிரியைகள், மறைமுக கிரியைகள்லாம் பிசாசு இருப்பதற்கு அடையாளம். தேவ ஆலயத்தில் தூங்குறது, ஏதோ ராத்திரெல்லாம் பிரயாணத்தில் ராத்திரெல்லாம் வியாதி படுக்கையில் கிடந்து இப்போ வந்துக்கிறாங்கன்னா அவங்க படுத்து கூட கொஞ்சம் தூங்கலாம். எல்லாம் கொஞ்சம் தூங்கினாலும் ஒன்றும் பிரச்சனை. நல்லா தூங்கின ஏஞ்சி வந்த பார்ட்டியே இங்கே உட்காந்து தூங்குறாங்கன்னா அது என்ன ஆவி? பொல்லாத ஆவி, தூக்கத்தின் ஆவி, கனனித்தலின் ஆவி பைபிள்ல சொல்லுது. ஓகே, ஆண்டவர்களை ஆஸ்வதிப்பாராக. நம்ம வசனத்துக்கு கடன் செல்லலாம். கூட்டம் முடிகிற நேரத்துக்கு தான் பிரசங்கமே ஆரம்பிக்கிறோம். இங்கே நம்ம பார்க்கிறோம் 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படி எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளுங்கள். யார் வேண்டிக்கணும்? சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு சொல்றாங்க, போய் ஜனங்க எங்களுக்காக ஓயாமல் வேண்டிக்கணும். நிறைய பேருடைய போன் வருது எனக்கு. ஒரு 6-7 பேர் கண்டிப்பாக, இன்னும் ஜாஸ்தி வருது. நேராக பார்க்கும்போது ஒருத்தர் 2 பேர் சொல்கிறாங்க. போன வாரத்தில் ஒரு 3 வீடை நான் சந்தித்தேன். காலையிலே போயிட்டு 2 வீடு, மத்தியானத்தில் ஒரு வீடு, சாயங்காலத்தில் கூட அப்படியேங்க சந்தித்தோம். அப்போது நிறைய பேர் சொல்கிற வார்த்தைகள் என்னென்னா, நீங்கள் ஜெபம் பண்ணிக்கணும், நல்லது தான், சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. நீ சும்மா இருப்ப, இவங்க தூங்கின்னு இருப்பாங்க, இவங்க பிக்சர் பார்த்து நிற்பாங்க, இவங்களுக்கு நாங்கள் ஜெபம் பண்ணிடுவோம். பாஸ்டர் கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கங்க, ஜெபம் பண்ணிக்க, நான் பிக்சர் பார்க்குறேன், நான் தூங்குறேன் அப்படி. கால ஜெபத்தில் எத்தனை பேர் வராங்க?
எத்தனை பேர் வரீங்க பிள்ளைங்களா? இப்போ நீங்கள் லேட்டாக படுக்கிறதுனால தான் நீங்கள் சீக்கிரம் காலையில் எழுந்திரிக்க முடியல. அல்லேலூயா. லேட்டாக ஏன் படுக்கிறேன்னா ஓடுது டிவி, அல்லது தூக்கம் வரல, அதனால தான் லேட்டாக படுக்கிறீங்க. காலையில் எழுந்து தானாக வராதவங்களாம் வந்து கலந்துக்கணும், கால ஜபத்தில் வந்து கலந்துக்கணும், மற்ற கூட்டங்கள் வந்துக்கணும். இங்கே என்ன சொல்கிறாங்க? நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உண்மைக்கு நான் சொல்கிறேன், நம்முடைய சபையில் அநேகர் விழித்து நல்லா ஜெபிக்கிறீங்க. இதுபோல ஜெபங்களை கேட்டு தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? அற்புதங்களை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செய்து வரார். வருகிற ஆபத்தெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு தேவனுடைய கிருபை தான் தான். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. சுஜிஸ்டர் தான் சாட்சி சொன்னாங்க, உங்களுக்கு ஒன்றுமே செய்யலை இந்த வாரம் ஆண்டவர், நீங்கள் தான் அவருக்கு நிறைய செய்துட்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அவருக்கு நிறைய செய்கிறீங்க, ஆனால் அவர் தான் வந்து உங்களுக்கு சாட்சி சொல்லணும், இவங்க எனக்கு நிறைய செஞ்சாங்க. அப்படி பெருமை நிறைய பேருக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் பிசாசு கட்டி வச்சுக்கிறோம். நீ கர்த்தருக்கு நீ செய்யறதுதான் பெருசா நீங்க நினைக்கிறீங்க. அதுக்கு கிரீடம், அதுக்கு செங்கோல், அதுக்கு வாழ்த்து, பூமாலை இதெல்லாம் வேணும்னு எதிர்பார்க்கும். பெருமை. நிறைய பேர் நம்முடைய சபையில் வேலைகளை செய்கிறாங்க, எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியாது. கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. எதாயிலும் செய்கிறோம்னா அது கர்த்தருக்காக செய்கிறோம் என்ற எண்ணம் நமக்குள்ள வர வேண்டும். என்ன சொல்றாரு? பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படி எங்களுக்காக அவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள். யார் கை? எதிரி. உன் எதிரி பிசாசு, உன் எதிரி பக்கத்து வீடா இருக்கலாம், உன் எதிரி உன் வீட்டாரே இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனிதனுக்கு சத்துரு எங்க இருக்கிறானா? அவன் வீட்டாரேன்றார். உன் குடும்பத்தாரே உனக்கு சத்துருவா இருக்கலாம். உன்னுடைய தாய் உன்னை பாவத்தில் நடத்தலாம், உன்னுடைய தகப்பன் உன்னை பாவத்தில் நடத்தலாம், அல்லது உன்னுடைய பிள்ளைகள் உங்களை பாவத்துக்குள்ளாக நடக்கலாம். இப்படி பல விதங்களிலே தேவனுக்கு விரோதமாக கிரியை செய்யக்கூடிய வழியில் போகலாம். காரணம் என்ன? நாம் ஜெபிக்காததுனால. நீங்கள் எல்லாரும் முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கணும். வீட்டில் போய் ஜெபம் பண்ணணும். 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம சொன்னோம், ஆயத்தம் இல்லாமல் சபைக்கு வரும். முட்டி போட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றம். முட்டி போட்டு இப்போ போய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு எங்களை ஆசீர்வதியும் கேட்டு பாருங்க, அற்புதம் நடக்கும். இங்கே வரும்போது நம்ம பிரதர்லாம் ஒரு சிலர் நிறைய பேர் இங்கே சோத்திரம் பண்ணி போகிறாங்க. நிறைய பேர் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் அவங்க வீட்டில் வச்சுக்கணும் இந்த செல்லமெல்லாம். நிறைய பேர் அப்படியே போகிறாங்க, அப்படியே வராங்க. இங்கே ஒரு பாஸ்ட் உட்கார்ந்துறாரு, ஒரு ஊழியக்கார் இருக்கிறாங்கன்னு. இப்போ மிக முக்கியமாக ஒரு சபையில் முன்னணியில் இருக்கிறது பிரதர் காலேஜ் அருளைஸுக்கு. இப்போ நம்ம இவங்கெல்லாம் கனம் பெற வேண்டியவர்கள், வேதம் சொல்லுகிறது. அதெல்லாம் ஒரு நாளைக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இது கேட்டு வாங்கணும் அப்படின்னு. கேட்டு வாங்கக்கூடாது பாஸ்டர், மரியாதையெல்லாம். அப்போ எப்படி வாங்குறது? முன்னாடி நாங்கள் வந்து முட்டி போட்டு நீங்கள் நல்லா நடந்தீங்கன்னா வேணா உங்களுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்குறோம். அப்படியா? இல்லை, சிலது சொல்லி கொடுக்கணும், தெரியறதில்லை. பிரைஸ்லாம் சொல்லணும். முடிஞ்ச உடனே இன்னும் சந்தைக்கு வந்த மாதிரி, மார்க்கெட்டுக்கு வந்த மாதிரி அப்படியே உள்ள தப்பத்துக்குன்னு வரோம். அப்புறம் இந்த விதம் வெளியே அப்படியே போயிடலாம். பிரைஸ் சொல்லுங்கள். மூலிக்காரவங்கெல்லாம் மூலிக்கார் அவங்களெல்லாம் ஒரு மீட்டிங் கூட்டிகிட்டு போய்ட்டு எல்லாரும் கனம் பண்ணாங்க. ஏன்னா ஊழியக்காரர் அவங்க கூப்பிட்டு முன்னாடி உட்கார வைக்கிறாங்க எங்களெல்லாம். ஏன்? ஊழியக்காரர்கள். ஏன் சொல்ல வரேன்னா, உங்களை ஆண்டவர் ஊழியக்காரர்களை நீங்கள் கனம் பண்ணீங்கன்னா தேவனை கனம் பண்ணுவதற்கு அடையாளம். தேவ தூதர்கள். மரியாதை வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரர் வந்தார். அவர் பேர் என்ன? கேள்வி ரொம்ப டஃப்பான கேள்வி பாஸ்டர். இது பயங்கரமான கேள்வி இது, இல்லையா? சொல்லுமா பிரசிலா, யாரு மரியாள் வீட்டுக்கு மட்டும் சும்மா இருக்கணும். மரியாள் வீட்டுக்கு யார் போனது? இயேசுடைய தாய் வீட்டுக்கு யார் போனது? முத அவரை கேட்டு சொல்லணும். ஏஞ்சல். ஓ சரி. அதனால தேவ தூதன் போனார். அதுதான் அவங்களுக்கு ஒரு பிளஸ் பண்ணிட்டு போனார். அவர் வேலைக்காரர், கடவுள். அவரு
அவருக்கு யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, நீ போய் அங்கே போய் சொல்லிட்டு வர. பஸ் எடுத்து டீம் கிளம்பிட்டாங்க. போய் இட்லி சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு, அதெல்லாம் இங்கே வச்சுக்கூடாது. பிள்ளைகள்